ஸ்ரீ குருப்யோ நமஹ. நம்ம இன்னைக்கு வந்து ஹல் அக்ஷர அணி கான்சனன்ஸ் அந்த கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் க. ரிப்பீட் பண்ணுங்க. க. 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 செகண்ட் லெட்டர் க. 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 கரெக்ட். தேர்ட் லெட்டர் க. 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 ஃபோர்த் லெட்டர் க. 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 ஃபிஃப்த் லெட்டர் ங. ங. சரியா? அடுத்தது செகண்ட் லைன் ஃபர்ஸ்ட் லெட்டர் ச. 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 செகண்ட் லெட்டர் ச. ச. வெரி குட். தேர்ட் லெட்டர் ஜ. 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 ஃபோர்த் லெட்டர் ஜ. 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 ஸ்ரீனிவாசன் சார் நீங்க சொல்லுங்க. ச. சா சொல்ற மாதிரி எனக்கு கேக்குது. ஜ. 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 ஜே. ஜா. ஜ. ஜ. அது அந்த ஜாவையே அழுத்தினாதான் அது ஃபோர்த் லெட்டர். ஆமாமா. ஜ. இல்லையா? இது பாருங்க. ஜா. ஜ. வெரி குட். ஞா. ஞ. ஞ. ஓகேவா? அடுத்தது தேர்ட் லைன் டா. ட. 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 நா. ந. ந. ஓகேவா? இந்த நா வந்து நம்ம தமிழ்ல கம்பேர் பண்ணும்போது மூணு சுழி நா போடுறோம் இல்லையா? அதுவா? ஓகே. அதுக்கு ஈக்குவலன்ட் சார் இது. சரியா? ஓகே. ஓகே. இப்ப தமிழ்ல வந்து மூணு சுழினால ஏதாவது வேர்ட்ஸ் ஏதாவது ஸ்டார்ட் ஆகுமா? ஸ்டார்ட் ஆகுது. இல்ல. ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரிதான் இந்த நா வந்து அதிகமா ஃபர்ஸ்ட் லெட்டரா வரவே வராது. வேர்டுனுடைய ஃபர்ஸ்ட் லெட்டரா வராது. சரியா? சோ நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கா, ஙா, சா, ஞா, டா, நா இப்படியே நீங்க பாத்துக்கலாம். புரியுதா? அடுத்தது ஃபோர்த் லைனுக்கு நம்ம இப்ப வரும். த. சரி. தா. தாமரை சொல்றோம் இல்லையா? தாமரை. தாமரை. தா. அது வந்து இப்போ தா இல்ல தா. நம்ம வந்து அந்த ரஸ்வத்துல தான் இருக்கும். சரியா? தா. சார் உங்களுக்கு புரியுதா? நம்பிராஜன் சார். செகண்ட் ஒன்னு த. வெரி குட். த. புரியல. நல்லா அழுத்தி சொல்லு. இது வேற. இது த. த. இது த. ஆமா. ரொம்ப அதாவது நீங்க உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் லெட்டரும் செகண்ட் லெட்டரும் ஒரே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் லெட்டரை விட செகண்ட் லெட்டருக்கு கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குறோம். அவ்வளவுதான் வித்தியாசம். சரியா? இங்க பாருங்க. இது தா. தா. இது தா. தா. இது அழுத்தம். சி இதே லெட்டர் தான். இதேதான். இங்க பாருங்க. த. த. அவ்வளவுதான். புரியுதா? த. த. ஓகே. ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க. த. 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 இந்த ஃபோர்த் லெட்டர் சொல்லும் போது மட்டும் நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். நம்ம அடி வயித்துல ஒரு வைப்ரேஷன் வரும். த. த. புரியுதா? அது அந்த வார்த்தை அந்த லெட்டர்ஸ் சொல்லும் போதே அந்த இது தெரியும். அப்ப அதை கரெக்டா தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்றோம். நமக்கு புரியும். புரியுதா? தென் ஃபிஃப்த் லெட்டர் ந. 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 இந்த நா இருக்கு இல்லையா? இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் ட ட ட ட ந. அங்கே ஒரு நா வந்தது. இங்க என்னடா த ட த த ந. இங்க ஒரு நா வந்திருக்கே அப்படின்னா இந்த நா நம்ம கா ஙா சா ஞா டா நா தா ந சொல்லுவோம் இல்லையா? அந்த தாக்கு அப்புறமா ஒரு தமிழ்ல ஒரு நா வரும் இல்லையா? நாராயணன் நம்ம எழுதுறோம் இல்லையா? அந்த நாராயணன் நம்ம எழுதும்போது முதல்ல ஒரு நா போடுறோம் இல்லையா? அந்த நா தான் இது. சரியா? இப்ப எக்ஸாக்டா நீங்க வந்து நாராயண அந்த வேர்டை நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்றீங்கன்னு நினைக்கிறீங்க சான்ஸ்கிரிட்ல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இந்த நா தான். சரியா? அதே மாதிரி அதுல நாராயணன்ல லாஸ்ட்ல எந்த நா வரும்? மேல உள்ள நா. மேல உள்ளதான் வரும். மூணு சுழி நா.
மூணு சுழி வரும்போது இதை யூஸ் பண்ணிப்பீங்க. ஃபர்ஸ்ட்க்கு இது ஓகேவா? ஓகே சரி, அடுத்தது 5th லைன் போலாம் இல்லையா? உங்களுக்கு இந்த 4 லைன்ஸ் நான் 4th லைன் எழுதவே இல்லை நான் இன்னும். ஓ சாரி, எழுதிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த 4th லைன் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் ஏதாவது சொல்லணுமா? ஆமா சொல்லணும். ஃபர்ஸ்ட்க்கு வந்து சாதாரண சிம்பிளா வந்து நம்ம நம்ம தமிழ் தாவை அப்படியே போட்டுக்கோங்க. அதுதான் அதனுடைய கரெக்ட் ப்ரொனன்சியேஷன். சரியா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது த அப்படின்னு இருக்கு இல்லையா? அங்க THA அப்படின்னு போட்டுக்கோங்க. ஓகே. ஓகேவா? ஓகே அப்ப த. ஓகேவா? அடுத்தது தா. இந்த தா போடும்போது DHA தாமோதரன் நம்ம சொல்லுவோம் தெரியுமா? வேர்டு தாமோதரன். அந்த தாமோதரன்ல முதல்ல லெட்டர் வந்து தா சொல்லுவோம் இல்லையா? அந்த தா தான் இது. சரியா? DHA தா. ஓகேவா? அடுத்தது 4th லெட்டர் இல்லையா? இது வந்து தா. தான் அழுத்துறோம் இல்லையா? இதுக்கு ஸ்பெல்லிங் நம்ம மாத்த முடியாது. அதே DHA தான் போட்டு ஆகணும். அந்த DHA போட்டுட்டு நமக்கு தெரியணும், நம்ம ஐடென்டிபிகேஷனுக்காக கீழே ஒரு லைன் அண்டர்லைன் பண்ணுங்க. அப்ப நம்ம புரிஞ்சுப்போம் அண்டர்லைன் பண்ண இடம் அழுத்த வேண்டிய இடம். புரியுதா? ஓகே. இது வந்து தாமோதரன்ல தா, இது வந்து த. கரெக்ட். இப்போ தரணி தரன் அப்படின்னு சொல்லுவா இல்லையா தமிழ்ல? இப்ப வந்து யாராவது வந்து தரணி அப்படின்னு கூப்பிடுறாங்க இல்லையா? அந்த தரணின்னு கூப்பிடும்போது ஃபர்ஸ்ட் தா இருக்கு இல்லையா? அது இந்த தா தான். எந்த தா? இங்க நான் கர்சர் மூவ் பண்ற மாதிரி இந்த 4th தா அதுதான். சரியா? அடுத்தது நா. இந்த நா உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க அழகா இந்த நாவை போட்டுக்கோங்க. எந்த நா? தாக்கு அப்புறமா ஒரு நா இல்லையா? அந்த நாவை தமிழ் அழகா பக்கத்துல எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியும். சரியா? அதுக்கு பக்கத்துல ஒரு கமா போட்டுட்டு 2 சுழி நாவையும் போட்டுக்கோங்க. சரியா? ஏன்னா இந்த 2 பர்பஸ்க்குமே இந்த நா தான் நமக்கு யூஸ் ஆகும். புரியுதா? இப்ப வந்து நீங்க வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். தமிழ்லயே ராகவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்ல இருக்க ராகவன். நீங்க வந்து அதை வந்து சம்ஸ்கிருதத்துல எழுதணும் அப்படின்னு சொல்றீங்க. பிராச்சீனமா நீங்க எழுதணும்னா ராகவஹா அப்படின்னு சொல்லிட்டு 2 விசர்க்கத்தை போட்டுட்டு விட்டுடுவாங்க. இன்னைக்கு வந்து இல்ல ராகவன்னு தான் எனக்கு எழுதி காமிக்கணும்னு உங்களை யாராவது கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கடைசியில இன்னும் ஒண்ணு போடணுமா இல்லையா? நீங்க அந்த இன்னு தமிழ்லயா இருந்தா எந்த இன்னு வரும்? 3 சுழியா 2 சுழியா? 2 சுழி இன்னு வரும். அந்த 2 சுழி இன்னு வரக்கூடிய இடத்துல எதை சன்ஸ்கிரிட்ல யூஸ் பண்ணணும் சம்ஸ்கிருதத்துல அப்படின்னா இந்த நாவை தான் யூஸ் பண்ணணும். ராகவன். சரியா? கண்ணன், மாதவன், அந்த இன்னெல்லாம் இல்லையா? அதெல்லாம். அப்போ உங்களுக்கு திடீர்னு இப்ப வந்து ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல 2 இன்னும் வரும்போது இதுக்கு தனியா சான்ஸ்கிரிட்ல ஒரு லெட்டர் இல்லையோ அப்படின்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். இருக்கு. ஒரு லெட்டரு 2 பர்பஸ். ஓகேவா? இப்போ இந்த 4 கவர்க்கம் இது வந்து இது வந்து கவர்க்கம்னு சொல்லுவாங்க. காவனுடைய ரோ ஃபேமிலி இது. சரியா? காவரிசை. இது சாவரிசை சவர்க்கம்னு சொல்லுவோம். இது ட வர்க்கம் டவர்க்கம் ட வரிசை. அடுத்தது இது வந்து தவர்க்கம் த வரிசை. இது 4த்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்தா கேட்க. இல்ல அண்ணா உங்களுக்கு இல்ல இல்லையா? நம்பினா இல்ல சார். ஓகே குட். ஓகே நோ ப்ராப்ளம். அடுத்தது 5th ஒன் வரும். பா. அடுத்தது சரியா? இந்த பாவையே அழுத்தினா 2வது. அவ்வளவுதான். இங்க பாருங்க நல்லா கவனிங்க. சரியா? அடுத்தது ப. சாரி ப பா. இந்த மாடு எல்லாம் கூப்பிடுற மாதிரி பாம்பே பாபா சொல்லுங்க. அதுல வருது இல்லையா? அதுல ப சொல்லுங்க. ப 4th ஒன் ப. இத அழுத்தி சொல்லு. இது ப. 3rd ஒன் ப. 4th ஒன் ப. சரியா? 5th ஒன் மா. ஓகே ஓகேவா? இங்க பாரு. ப சொல்லுங்க. ப ப ஹ ப ப ப ப ப மா. சாரி மா மா ஓகே
அதேதான் நீங்க வந்து தமிழ் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கன்னா கா ஙா சா ஞா டா நா டா நா பா மா. ஓகேவா? நடுவுல இருக்கக்கூடிய அந்த 3 எழுத்துக்கள்ல தான் வித்தியாசமான ப்ரொனன்சியேஷன். அந்த ஃபர்ஸ்ட் எழுத்து லாஸ்ட் எழுத்து நீங்க கம்பைல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அது தமிழ் மாதிரியே தான், அப்படியே தான் வரும். அந்த ஆர்டர்ல அப்படியே தான் வரும். சரியா? அடுத்தது இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த 5th லைன்ல ஏதாவது டவுட் இருக்கா? எழுதிக்கணும். ஒரு நிமிஷம் எழுதிக்கோ. இது உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லணுமா? எப்படி அந்த ப்ரொனன்சியேஷன் சொல்லணுமா? இல்ல இது வந்து ப ஃபர்ஸ்ட் ஒன்னு, இரண்டாவது PHA ப. ஓகே, மூணாவது BA ப. BA மூணாவது, நாலாவது BHA. இப்ப நம்ம வந்து பாக்யலட்சுமின்னு சொல்றோம் இல்லையா? BHA. அந்த பாக்யலட்சுமி அப்படின்னு எழுதுனா BHA எழுதுவோம் இல்லையா? அதுதான். ஆமா, சரியா? கடைசி என்ன சொன்னீங்க? மா MA மா. மா. ஓகே. சரியா? ரைட். இப்ப இந்த 5 வர்க்கமும் உங்களுக்கு கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. சார் நம்பிராஜன் சார் உங்களுக்கு? ஆமா சார். ஓகே ஓகே. 6th ஒன் பாருங்க. இது இருக்கு இல்லையா? யா. சொல்லுங்க. யா யா YA யா. சரியா? யா. இது நீங்க வந்து இது நீங்க தமிழ்ல எழுதிக்கலாம், ரொம்ப ஈஸி. யா யா அப்படின்னு போட்டுக்கோங்க. யா போட்டுக்கோங்க. அடுத்தது ரா லா. இல்ல ஒரு நிமிஷம் நான் எழுத போனமே மிஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொன்னீங்க? யா. கவனிச்சேன். யா. ஓகே. யா ஓகே. ரா ர ல ல வ வ. ய இருங்க வரேன், எழுதின்றேன். நிதானமா இருக்கும். ய யா ர ரா ல லா வ. வ. ஓகேவா? அடுத்தது சன்ஸ்கிரிட்ல நிறைய பேரு மிஸ்டேக் பண்றது இங்கதான். சம்ஸ்கிருதத்தினுடைய உயிர் நாடியே இங்கதான் இருக்கு. இது மட்டும் கரெக்டா கத்துக்கணும். எது? இந்த லைன் மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஷ. இங்க பாருங்க. சங்கர் சங்கரஹ. சொல்லுங்க. சங்கரஹ ஷகடம் 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 சங்கரஹ ஷகடம் சாந்தாகாரம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸ்லோகத்துல வருது இல்லையா, சாந்தாகாரம் புஜக சயனம் வருதா இல்லையா? இதுல வரக்கூடிய ஷ அதுதான் அது. சரியா? இங்க பாருங்க. சங்கரஹ ஷ. ஓகேவா? ஓகே. அடுத்தது ரெண்டாவது பாருங்க. ஷ. நாக்க மடிச்சு ஷ. இல்ல இது ஷ, அது ஷவ. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சிமிலர், கொஞ்சம் தான் வித்தியாசம். இங்க பாருங்க. ஷ சங்கரஹ. ரைட். அது புரிஞ்சிருக்கு. அடுத்தது அதே மாதிரிதான் இதுவும். கொஞ்சம் இது ஒண்ணு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். கொஞ்சம் தான். எப்படி? ஷ ஷண்முகன். ஷண்முகன் சொல்லுங்க. இது 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 சங்கர, இது ஷண்முக. ஷ. ஓகே. இது ஷ, இது ஷ. ஷ. ஓகே. ஓகேவா? அடுத்தது மூணாவது ச. சொல்லுங்க. ச. சரஸ்வதி. ச. ஓகே. ஓகேவா? நாலாவது ஹ. ஹயக்ரீவர். ஓகே. ஹ. ஓகே. ஓகேவா? இப்ப திருப்பி நல்லா கவனிக்கணும். இதுலதான் கன்ஃபியூஸ் ஆவாங்க நிறைய பேர். இங்க பாருங்க. ஷ ஷ ஷ. கரெக்ட். ஷ ச ச ஹ. ஹ. இங்க பாருங்க, திருப்பி சொல்றேன். ஷ. இது முதல்ல ரெண்டு புரிஞ்சிட்டு. ஒன்னு இது சங்கர ஷண்முக. இது சரஸ்வதி. ச. ஓகே. ச. நான் எழுதிக்கிறேன், ஒரு நிமிஷம். நிதானமா எழுதிக்கோங்க. நம்பிராஜன் சார், உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த லைன் புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஷ ஷ
த ஹ. கரெக்ட். ஓகேவா? ஒரே ஒரு நிமிஷம். ம் ஒரு நிமிஷம். ஷ ஷ ஹ வந்து கடைசி, நடுவில் இருக்கிறது சரஸ்வதி. இது சரஸ்வதி. வந்து சங்கர, இது ஷண்முக. ஓகே ஃபைன். ஓகேவா? புரிஞ்சுதா? புரிஞ்சுது. அடுத்தது இந்த லாஸ்ட் லைன் பாருங்க. ழ. சரி, ழ ழ ழ ழ. ழ தமிழ் ழ. ஓகே. இப்போ இது வந்து வேதங்கள்ல தான் இதனுடைய அதிகமான பிரயோகங்கள் எல்லாம் இருக்கு. சரியா? ஓகேவா? இதுக்கு அடுத்தது இங்க இருக்கு பாருங்க. இதுல 2 லெட்டர் இருக்கு. இது வந்து இக்கு ஷ க்ஷ. நம்ம தமிழ்ல வந்து லக்ஷ்மின்னு எழுதணும்னா இப்படி ஒரு லெட்டர் போடுவோம் தெரியுமா? இக்கு போட்டு அப்படியே ஒரு ஷாப். அது என்ன? இக்ஷா சொல்லுவோம் இல்லையா? க்ஷா அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த க்ஷா தான் இது. க்ஷா. ஒரு நிமிஷம். எழுதுறதுதான் கஷ்டமா இருக்கு. ஓகே. ஓகேவா? அடுத்த லெட்டர் போலாமா? அடுத்தது இங்க நடுவுல ஒரு லெட்டர் இந்த புக்ல கொடுக்கல, ஆனா இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சரியா? அது என்ன லெட்டர் அப்படின்னா, நான் இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க நீங்க. சரியா? இல்ல, 2 தான். ழ ஷ மூணாவது லெட்டர். அதான் மூணாவது லெட்டருக்கு நடுவுல ஒரு லெட்டர் வரணும். ஓகே. அது இந்த இடத்துல எழுதுறேன். தெரியறதா? இல்ல, ஒண்ணுமே தெரியல. அடியோட ஒண்ணும் தெரியல. தெரியறதா? இல்ல. அந்த விவேக் மாதிரி கிட்ட காமிக்க. இப்ப தெரியறதா? இப்ப தெரியுது. இப்ப தெரியுது. இந்த லெட்டரை எழுதின்றோம். ஓகே. இந்த லெட்டர் வந்து முன்னாடி வந்து அது வந்து ரூ இருந்தது. அதுல ரூக்கு போடும்போது போட்டோம். அது நீங்க மறந்துடணும். அது வந்து உயிரெழுத்துக்கள், வவல்ஸ் முடிஞ்சு போச்சு. ஸ்வராட்சராணி. சரி. இது வந்து ஹல் அக்ஷராணி. சரியா? இது வேற. இது கான்சனன்ஸ். ஓகேவா? இது வந்து த்ரா அப்படின்னு பேரு. என்னது பேரு? த்ரா. இந்த த்ரால 2 லெட்டர் இருக்கு. இதுக்கு முன்னாடி க்ஷால 2 லெட்டர் இருக்குன்னு சொன்னா இல்லையா? என்னென்ன லெட்டர் இருந்ததுன்னு சொன்னேன் நானு? இல்ல, நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் லைன் அப்ப சொல்லிட்டே வரேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ழ. ஓகேவா? ஆமா. ழ ஷ. இந்த க்ஷால 2 லெட்டர் இருக்கு. என்னென்ன இருக்கு? இக்கு ஷா ஷா. இக்கு ஷா க்ஷா. கரெக்டா? அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த லெட்டர் இருக்கு இல்லையா? இதுல 2 லெட்டர் இருக்கு. த்ரா. த்ராவை பிரிச்சோம்னா இத்து ரா. த்ரா. கரெக்ட். த்ரா. ஓகேவா? நம்பிராஜ் சார், உங்களுக்கு புரியுறதா? இல்ல, த்ராவா த்ரவா? த்ரா. த்ரா இனிமேல் தான் வரப்போகுது. இனிமேல் அது வந்து 15 டிஃபரெண்ட் லெட்டர் வரப்போகுது. அது அப்புறமா. இது வந்து த்ரா. த்ரா. ஓகே. சரியா? இந்த த்ரால 2 லெட்டர் இருக்கு. என்னென்ன இருக்கு? இத்து ரா. ஓகேவா? அதுக்கு அடுத்த லெட்டர் தான் இது. இங்க பாருங்க, நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்க. இது. இந்த லெட்டர் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஞா. சொல்லுங்க. ஞா. ஞா.